எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். மாண்புமிகு கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர், கழகத்தினுடைய காவல் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரு தெய்வங்களை வணங்கி அவர் வழியிலே இன்று கழகத்தை சீரோடும் சிறப்போடும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய இன்றைய சீரிய பணியான கழகத்தினுடைய மூன்றாம் படையாக செயல்பட்டுக் கொண்டிருந்த பி டீம், அவர் சொன்னதை போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பி டீமாக செயல்பட்டுக் கொண்டிருந்த கழகத்திலே உள்ளூர்களாக செயல்பட்ட சில சமூக விரோத சக்திகளை எல்லாம் இன்று கழகத்திலிருந்து நீக்கி இன்று கழகத்துக்கு ஒரு புத்துயிர் ஏற்றுள்ளார். ஆகவே மொடக்குறிச்சி தொகுதியின் சார்பாகவும் ஈரோடு மாநகர் மாவட்டத்தின் சார்பாகவும் நான் சார்ந்த அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பாகவும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி அவர் பாதங்களில் சமர்ப்பித்ததிலே நாங்கள் பெருமை அடைகிறோம். என்று சொன்னால் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவு காலத்திலும் சரி, புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எக்குக்கோட்டையாக செயல்பட்ட மாவட்டம் ஈரோடு மாவட்டம். அந்த மாவட்டத்திலே ஒரு சில சமூக உறவு சக்திகள் தங்களுடைய சுயநலத்திற்காக கழகத்திற்கு ஒரு சில தெய்வை ஏற்படுத்துவதற்காக செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்று அவர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு இன்றைய தினம் ஈரோடு மாவட்டம் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாகவும் ஒரு எப்படி அதை வெளிக்கிறதுன்னு தெரியல, எங்களுக்கு தெளிவான ஒரு மனநிலையோடும் அனைத்து தொண்டர்களும் இன்று ஆரோக்கியத்தோடு கலந்து கொண்டிருக்கிற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அனைத்து கழக நண்பர்களுக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி சற்பித்து நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. 100% இல்லை. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியல் இருந்தார், நாங்கள் இல்லைன்னு மறுக்கல. அம்மா புரட்சி தலைவி அம்மா காலத்தில் அவருடைய செயல்பாடு சரியில்லாத அம்மா அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டவர், கழகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர். இந்த கழகத்தில் ஒருங்கிணைக்கணும் என்று சொல்பவர் தான் சார்ந்த மாவட்டத்திலே சில பொறுப்பாளர்களை கட்சியிலே சேர்த்தக்கூடாது, அவர்களுக்கு பொறுப்பட வழங்கக்கூடாது என்று சொல்பவர் இவர் எப்படி கழகத்தை இணைக்க வேண்டும் என்று சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கு என்று எங்களுக்கு தெரியவில்லை. எல்லாத்தையும் அரவணைக்க சொல்லணும்னு சொன்ன வார்த்தை உண்மையானதாக இருந்தால் அவர் ஈரோடு மாவட்டத்தில் இவரால் யாருக்கும் பதவி கொடுக்கக்கூடாது, இவரை கேட்டுத்தான் செயல்படணும் என்ற நிலைப்பாடு. அது கழகத்துடைய அனைத்து தொண்டர்களையும் அரவணைத்து சென்றிருந்தால் நாங்கள் எல்லாம் அதை வரவேற்றிருப்போம். இவருக்கு ஆறு சார்ந்து இருக்கார்களா, அவர்தான் வளர வேண்டும், யாரையும் வளர்க்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் அவர் இருந்ததினால்தான் இன்று இந்த நிலைமையை சந்தித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் பக்கமா வந்துருச்சு சார். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி அதிமுக கோட்டை, அதிமுக கோட்டை, அதிமுக கோட்டை, யாருடைய கோட்டையும் இல்லை. இரட்டை இலை சின்னத்தில் ஒண்ணு புரிஞ்சுக்க, என்றைக்குமே முன்னாடி அவரே அதே செங்கோட்டையில் 100% தவறு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் கோட்டை தான் கோபிச்செட்டிப்பாளையம். யாருடைய தனிப்பட்ட நபருடைய கோட்டை கொண்டாது. அதிமுக கோட்டையாக இருந்தாலும் கூட அவர் அதிமுக இருக்கும்போது அங்க நின்னாரு, அவர் முன்ன வச்சுதான் அங்க அதிமுக வாக்களிச்சாங்க பொதுமக்கள். இப்ப அவர் நீக்கப்பட்டிருக்காரு. அந்த பொதுமக்கள் இன்னும் அதிக சக்தி உண்மையோடு இன்னும் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமா இருக்கிறார். கழக தொண்டர்கள் அனைத்து எல்லாருமே முகந்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து பிறகு 1ஆம் நம்பர் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை. அதற்கு பின்னாலே இருப்பது அனைவருமே ஜீரோ தான். அந்த ஒன்றோடு இணைந்திருந்தால் தான் அந்த ஜீரோவுக்கு மதிப்புடைய, ஜீரோவுக்கு எந்த விதத்திலும் மதிப்பு கிடையாது. பொதுச் செயலாளர் அவர்கள் எதையும் சிந்தித்து ஆலோசித்து தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவர். அவர் இன்று தெளிவான முடிவு எடுத்திருக்கிறார். அந்த தெளிவான முடிவை நாங்கள் வரவேற்கிறோம். அது இல்லை, அது ஏற்கனவே திட்டமிட்டிருக்காரு. எப்படி அவருடைய செயல்பாடு ஒன்றுதான். அவரே தன் தவறை கழகத்தை விட்டு நீக்கப்பட்டவர்களோடு எந்த விதமான தொடர்பு கொள்ளக்கூடாது என்பது கழகத்துடைய விதி. அந்த விதியை மீறி செயல்பட்டதால் இன்று அவருக்கு மேல் நடவடிக்கை பயன்படுகிறது. அதுதான ஒழிய இது இன்னும் திட்டமிட்டோ இது பற்றியோ எதுவும் நடக்கவில்லை. அதிமுகவிலிருந்து செங்கோட்டை நீக்கப்பட்டது அதிமுக பலமா பலவீனமா? பலம். அவரை பற்றி அவருடைய கருத்து, எங்களுக்கு அவர் நீக்கப்பட்டது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது, அது எங்களுடைய கருத்து. தேர்தல் நேரத்தில் பெரிய தலைவர்கள் நீக்கும் போது தேர்தல் நேரத்தில் தலைவர் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரே தலைவர் இரட்டை இலை. அந்த இரட்டை இலை நீக்கப்படவில்லை. அந்த இரட்டை இலை பின்னால் இருக்கிற சில கழகத்திற்கு கழக செயல்பாட்டிற்கு எதிர்ப்பாகவும் கழகத்தினுடைய நிலைப்பாட்டிற்கும் எதிர்ப்பாக செயல்பட்டு தான் நீக்கினார்களுடைய
கழகத்துக்கு உண்மையாகவும் உண்மை விசுவாசமாகவும் நடந்தவர்கள் யாரையும் கழகத்திலிருந்து நீக்கப்படவில்லை. அவரோட நடவடிக்கைக்கு கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய பிஜேபி காரணம். அதுக்கு நாங்க அவரோட நடவடிக்கைக்கு எல்லாமே அந்த கருத்து சொல்றவருக்கு எனக்கு அந்த கருத்து சொல்றவர்கள் தலைவர்கள் இருக்காங்க. எங்களுடைய மன உற்சாகம் இன்று நிறைவேறப்பட்டது. அவ்வளவுதான்.